வணக்கம். இன்று நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளினுடைய 2024 குரோதி வருடத்தினுடைய மகோற்சவ பெருவிழாவிலே இன்றைய நாள் எம்பெருமாட்டி தேரிலே ஆரோகணிக்க இருக்கின்ற வேளை சிறப்பான வசந்த மண்டப பூசைகள் ஆரம்பமாகி 9 மணி அளவிலே அற்புத தாயாக நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் அங்கு தேரிலே ஆரோகணிக்க இருக்கிறாள். பல்லாயிரக்கணக்கான பல பாகங்களிலிருந்து அடியவர்கள் இப்போது நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளினுடைய சன்னிதானத்தை நோக்கி ஒரு பக்தி பரவசமான படையெடுத்து அந்த நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை சென்றடைவதற்காக இப்போது குறிக்காட்டுவான் அந்த துறைமுகத்திலே அங்கே தரித்து நிற்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமாக 2024ஆம் ஆண்டிலே இந்த ஆண்டு பெருமளவான பக்தர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 64 சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் என்று போற்றப்படுகின்ற நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயம் சிறப்புமிக்க தலம். இலங்கையிலே இருக்கக்கூடிய சக்தி பீடங்களிலே சிறப்புக்குரிய பீடம் என்று சொல்லப்படுவது நயினாதீவு நாகபூஷணி அம்பாளினுடைய இந்த உற்சவத்தை பார்ப்பதற்காக இன மத வேறுபாடின்றி எல்லோரும் இந்த சன்னிதானத்தை நோக்கி இப்போது நகர்வதற்காக சப்த தீவுகள் என்று சொல்லப்படுகிற நயினாதீவிலே 7 ஆற்று பிரிவிலே இப்போது அங்கே படகு பயணத்துக்காக அடியவர்கள் மறுபுறத்திலே இருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளினுடைய அழகான அந்த கோபுரம் எல்லோரையும் வரவேற்க கூடிய வகையிலே நவதள கோபுரமாக அது அன்பான அடியவர்களை அன்பு புகையோடு அன்னையினுடைய நாமத்தை உச்சரித்த வண்ணம் அடியவர்கள் வருவதற்கு ஏற்ற வகையிலே அங்கே அந்த கோபுரம் காட்சி கொடுக்க அங்கே கடலிலே துள்ளி விளையாடுகிற மீனினம் கூட அன்னையின் புகழ் பாடுகிறது. இதை தேடி செல்லுகிற பறவையினம் கூட ஒருமுறை நயினாதீவு செல்வோம் என்று அந்த நயினாதீவு ஆலய சூழலை அங்கே வலம் வருகிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். கடலலை தாலாட்டு அற்புதமாக மணிவல்லபத்திலே அற்புத தீவிலே குடிகொண்டிருக்கிற தாயினுடைய அருளிலே நீங்களும் திளைக்க வாருங்கள், நாங்களும் போவோம் நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் சன்னிதானத்தை நோக்கி. டிவி ரேடியோ எல்லாத்துக்கும் இப்போ கோயில் ப்ரோக்ராம் அந்த எடுத்து போட்டு எனக்கு இப்போ பார்த்தீங்க இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவல் பண்ணுறோம். நான் வீட்டாக நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நயினாதீவு போகிறதுக்காக போட்டு கிட்ட எல்லோரும் போய் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் காலையில் 4:45 எல்லாம் இங்கே வந்துட்டோம். இருந்தும் நாங்கள் எங்களது பயணங்களை வந்து அங்கே போட் வந்து சரியாக 6 மணிக்கு தான் எடுப்பதாக இருந்தது. அது வந்து வேறு போயெல்லாம் அந்த இது எடுக்க போயிடும் பாட்டி போட்டான். அப்புறம் இப்போ நாங்கள் நயினாதீவு நோக்கி போகிறோம். இப்போ போட்டில் எல்லாரும் ஏறிட்டோம். நயினாதீவினுடைய அந்த கோபுரம் அங்கே தெரிகிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு சந்தோஷமாக எல்லாரும் நயினாதீவு நோக்கி அதில் வாசல்
எங்கள் தங்கச்சி சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டில் நிற்பேன் இந்த காய்ச்சலை கொடுங்க அங்கே போய் நில்லுங்க இந்த கோபுரத்துக்குள்ளால இந்த இது எப்படி இருக்குன்றது அழகான முறையில் இந்த கோயில் நான் கொடுக்குறேன் இன்றைக்கு பேவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நைனாதீவில் நிற்கிறேன். நைனாதீவில் தேர் திருவிழா அது சம்பந்தமான காட்சியெல்லாம் நம்ம உங்களுக்கு காண்பிக்கிறேன். நைனாதீவில் உங்களுக்கு பின்னப்பாக தெரியும். அது சம்பந்தமான காட்சிகள் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த தேர் திருவிழா சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு போடுவதில் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து என்னோட பயணித்து இந்த நிகழ்வுகளை பாருங்கள். போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ காட்டக்கூடியதாக இருக்கும். நான் இன்றைக்கு அப்படி நைனாது தேர்திருவிழாவான முழு காணொலியை உங்களுக்கு இதில் தருவேன்ன்ற பெருமையோடு கூட்டிக் கொண்டு நிகழ்வுக்கு போகலாம், பார்க்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலாவது போட்டில் வந்தபடியாக இப்போ கொஞ்சம் க்ரௌட்டுகள் வந்த வண்ணம் இருக்குது. முதலே இந்த கோயிலில் ஆக்கள் நிற்கிறபடியால் எங்களுக்கு தொடர்ந்து அங்கே க்ரௌட் நிறைய பக்தர்கள் வந்து கோயிலில் நிற்கிறார்கள். ஆனால் இப்போ தான் இந்த போட்டில் இருந்து வந்து இறங்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன். இது முதலாவது போட் என்றபடியாக மக்கள் இந்த தொகை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்குது. அந்த இடங்களில் குறுகட்டுவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு மக்கள் இந்த தொகை வந்து அதிகரிக்க வண்ணமே இருக்கிறபடியாக நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போய் உள்ளுக்கான நிகழ்வுகளை உங்களுக்கு காட்டுறதில் பெருமை அடைகின்றோம். என்னது கிரௌட் நீங்க வழங்கி கொண்டிருக்கிற காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நைனாதி இந்து கலாச்சார அபிவிருத்தி சபையால் இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேருக்கு ரெடியாக இருக்கிற அந்த தேர் காட்சியும் தேங்காய்கள் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை பாருங்கள். இவ்வளவு தேங்காய் இதில் குவிக்கப்பட்டிருக்கிற இவ்வளோ குவிக்கப்பட்டிருக்கிற அடியார்கள் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இரவு வந்து தங்கி இதில் தங்கி நிற்கிற ஒன்று இருக்கணும். நேற்று சாப்பிட்றதுக்கு வந்தது இப்போ வந்து ஒன்று இருக்கு. இந்த அடியார்கள் ஆலய தெற்கு வீதியில் அமைந்துள்ள அரிச்சனை பொருள் கரும பீடத்தில் அரிச்சனை பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். கரும்பாம்பு சம்பாம்பு பார்வைகள் பெற விரும்புகின்ற அடியார்கள் ஆலய கிழக்கு வீதியில் அமைந்துள்ள ராஜகோபுரத்துக்கு உரிய
உரிய பத்து சொத்துக்களை பெற்றுக் கொண்டு செய்ய வேண்டாம் என தகவல் கொள்கிறோம். அப்படியே அதிகாரிகளே, உங்கள் நகைகள், உங்கள் பணப்பைகள், உங்கள் பொருட்கள், உங்கள் குழந்தைகள் கவனமாக இருக்கணும். பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகளுக்கு ஆலய வடக்கு வீதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் ரூபாய் 5000 செலுத்தினார். ஆழ்காலம் முழுவதும் நீங்கள் குறிப்பிட்ட அனைவரும் வழங்கப்படும் என்பதையும் அதிகாரிகளுக்கு அறிவிக்கிறோம். பக்தர்கள் வந்து காலை கழுவுறதுக்கான இடம் தான் இது. எல்லாம் கால் கழுவி பண்ணிருக்கணும் பாருங்க. காவடிகள் வந்து நேர்த்திக்கு எடுத்து அந்த காவடிகள் வந்து இங்கே இடம்பெறும். காவடியில் அடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்த்திக்கடன் எடுக்கிறவர்கள் இங்கே வந்து காவடியில் எடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை சிற்பவேலைகளோட காட்சியளிக்கின்ற அந்த சித்திரத்தை வேலைப்பாடுகளில் தான் இந்த சிற்பவேலை. தேர்
அழகான ஒரு சிற்ப வேலையில வணக்கம். எப்படி இருக்கு ஐயா? தேரெல்லாம் எப்படி இருக்கு? சிற்ப வேலையா நல்லா இருக்கா? எத்தனை வருஷம் இந்த தேர் வந்து? அது எனக்கு தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு மேலே. ஏனண்டா இந்த தேர் செய்த ஆசாரி தான் இப்போ மேலே கிருஷ்ணன் கோயில் செய்கிறார் கிருஷ்ணபதிகள். அப்போ அவர் அப்போ 83ஆம் ஆண்டு வெள்ளோட்டம் ஓடினார். பெருமாள் வந்திருக்கிறீங்களே. 83ல் அப்போ சொன்னவர் இது தான் தான் முதல் செய்தாங்க. அவர் இளமை பெருமத்தில் வந்து செய்கிறார். அப்படின்னா இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் அப்படி வந்துவிடு. 90 வருஷம் 90 வருஷம் 100 வருஷத்துக்கு வந்துவிடும். பழைய தேர். ஆனால் இல்லை அந்த சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கல வந்து இந்திய ஆசாரி அதனால சிற்பம் வேலை நுணுக்கம். பார்த்துறேன் நல்லா இருக்கு பாருங்க. அந்த ஐயா கூட சொல்கிறாங்க அந்த சிற்பத்தின் அதாவது கருடன் பாம்புன்ற அந்த கதை இருக்குல்ல அந்த காட்சி தான் இந்த இதில் காட்சிகள் வந்து இந்த காட்சி கொடுக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷமான அந்த சித்திரத்தேர் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன மாதிரியான உண்மைன்னு தெரியல. அது சம்பந்தமான கருத்துக்கள் இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸில் கருத்துக்களை பதிவு செய்யலாம்ன்றதை நான் சொல்லிக்கொண்டு உண்மையில் அந்த அழகான முறையில் அந்த சித்திரத்தேர் இருக்கிறத பாருங்கள். குவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற காட்சியை பாருங்கள். இதுக்குள்ள அது தேங்காயால் வந்து இந்த இதில் வந்து அடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அருமையான காட்சி வந்து இதில் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ நேற்று வந்து இதில் பாயெல்லாம் போட்டு தங்கக்கூடிய ஒரு காட்சி தான். நேற்றையே வந்து இங்கே தங்கி இருந்து நேற்று அந்த சப்பரத்தை முடித்து கொண்டு இன்றைக்கு தேர் திருவிழாவையும் கண்டு தொடர்ந்து அவர்கள் இன்றைக்கு வீடு திரும்ப தீர்த்த திருவிழாவுக்கும் நின்று அந்த முக்கியமான அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டு அவர்கள் வீடு செல்வார்கள். உண்மையிலே நேற்றே வந்து அதை செய்கிற அருமையான காட்சி கோயில் மக்கள் வெள்ளம் வந்து நுழைந்து கொண்டிருக்கிறது. பல மக்கள்கள் அந்த இறங்குதுறையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே வாரத்துக்கு குறிகட்டுவானில் இருந்து பல மீட்டர்கள் வந்து பல 100 மீட்டர்களுக்கு அப்பால் வந்து க்ரௌட்டாக மக்கள் ஒதுக்கலாம் போட்டில் இங்கே நயனாதேவிக்கு வாரத்துக்காக அந்த சனம் வர தொடங்கல இன்னும் ஒரு அரை மணித்தேரம் 1 மணித்தேரங்களே வந்து இந்த மக்கள் வந்து இது ஃபுல்லாகவே இங்கே நிறைய வந்து விடணும். இதில் என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால் நான் இன்றைக்கு எனக்கு திரும்பி போகிறவைக்குள்ள இந்த நேற்று வந்தவை முந்தின நாள் வந்தவை எல்லாம் திரும்பி போகிறதுல பெரும் கூட்டமாக தான் இருக்க போகுது. இன்றைக்கு போகும்போதும் நல்ல ஒரு க்ரௌட் உண்டு, பெரிய ஒரு க்ரௌட் உண்டு. இன்றைக்கு போகும்போது எத்தனை மணிக்கு போட்டில் மக்கள் வெளிக்கிடுங்கன்றது அவ்வளவு ஒரு இடைஞ்சலான விஷயமாக தான் இருக்குது. போய்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் கற்பூரம் போட பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அது பயங்கரமான ஒரு பத்தி எரிந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் கற்பூரத்தை போட ஓம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுரசுந்தரி பராபட்டாரிகா ஸ்ரீமஹா நாகராஜேஸ்வரி அம்பிகாஜை நமோ. மக்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சி தான் முழுக்க வந்து கொண்டு தான் இருக்குது. காட்சி நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தொடர்ந்து அந்த வீடியோ காட்சியை தான் பதிவு செய்யும் மக்கள் வெள்ளங்கள் வந்து கொண்டிருக்கிற அதிகமான காட்சிகளை பார்க்கின்றன.
அம்பிகையினுடைய மகோற்சவ பெருவிழாவின் கன உற்சவத்திற்காக அன்னை உலகமாதா நாகராஜேஸ்வரி அம்பிகை தற்பொழுது எழுந்தருள உள்ளார். ஆலய தேரடி வைரவர் ஆலயத்திற்கு அருகில் அதிகாரிகளுடைய கைத்தொலைபேசி
சப்த தீவுகளில் அருளொளி வீசி பிரகாசிப்பது நைனாதீவு. இத்தீவு 64 சக்தி மதங்களில் ஒன்றாக புவனேஸ்வரி பீடம் அமைந்ததும் போல புனித இடமாக போற்றப்படுகிறது. நாட்டுகளில் கடலடிகள் அழிந்து பாட நவீனமாக அமைந்த இந்த நைனாதீவு புவனேஸ்வரி பீடத்தில் இருந்து உலக மாதாவாகிய அன்னை ஸ்ரீ நாகபூஷணி அருளாட்சி பெறுகிறார். அவர் 16 உற்சவங்களை கண்டு கழிக்கிறார் அல்லவா. எத்தனையோ நாடுகளிலிருந்து எத்தனையோ ஊர்களிலே இருந்து ஆயிரம் பக்தர்கள் புவனேஸ்வரி பீடத்துக்கு வந்திருக்கிறார்கள். வடிவல்லத்தில் உள்ள புவனேஸ்வரி பீடமானது இந்திரனால் அமைக்கப்பட்ட சிறப்புக்குரியது. இந்த பீடத்தில் அமைந்து ஆதியும் அந்தமுமில்லா நிரவி ஆகிய நாகபூஷணி அம்பாள்
எத்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முருகா உனை நான் பாடுவேன். என் கந்தா உனை என்றும் பாடுவேன். என் முருகா தாழ் பணிந்து பாடுவேன். முருகா 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 முருகா. எத்தனை எத்தனை ஜென்மம் கெடுத்தாலும் முருகா உனை நான் பாடுவேன். என் கந்தா உனை என்றும் பாடுவேன். என் முருகா தாழ் பணிந்து பாடுவேன். தவன்று முருகா கலியுகம் காக்க வந்தாய். முருகா முருகா கலியுகம் காக்க வந்தாய். எத்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முருகா உனை நான் பாடுவேன். என் கந்தா உனை என்றும் பாடுவேன். என் முருகா தாழ் பணிந்து பாடுவேன். மயில் மீதே ஏறி வருவாய். சேவல் கொடியழகா புள்ளி மயில் வாகனா துள்ளியாடும் மயில் மீதே ஏறி வருவாய். சிவசக்தி கரங்களால் ஒரு முகமானவனே ஆறுதலை தருவாயாம். உன் அடியவர்க்கு ஆறுதலை தருவாயாம். எத்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முருகா உனை நான் பாடுவேன். என் கந்தா உனை என்றும் பாடுவேன். என் முருகா தாழ் பணிந்து பாடுவேன்.
நடக்குது நல்லூரிலே. அருள் வேண்டி வந்திடும் அடியவர்க்கு அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. கந்தன் வேலாக வீற்றிருக்கும் நல்லூரிலே. கந்தன் விபூதி தரித்து விடு வினைகளரும் அவன் பாதங்களை பற்றி விடு பாவங்களரும். கந்தன் விபூதி தரித்து விடு வினைகளரும் அவன் பாதங்களை பற்றி விடு பாவங்களரும். வேலவனை உந்தன் நெஞ்சில் இருத்தி விடு, வேலவனை உந்தன் நெஞ்சில் இருத்தி விடு. உன் வெவ்வினையை வேரோடு அறுத்து விடு, உன் வெவ்வினையை வேரோடு அறுத்து விடு. கந்தன் வேலாக வீற்றிருக்கும் நல்லூரிலே முருகன் அருளாட்சி நடக்குது நல்லூரிலே. அருள் வேண்டி வந்திடும் அடியவர்க்கு அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. கண்ணன் மகனை நீ வணங்கி விடு, முருகநாமம் சொல்லியே மகிழ்ந்து விடு. அந்த முக்கண்ணன் மகனை நீ வணங்கி விடு. முத்தான முருகனிடம் குறையை சொல்லு, முத்தான முருகனிடம் குறையை சொல்லு. முன்னே வந்து காத்திடுவான் முத்துக்குமரன், முன்னே வந்து காத்திடுவான் முத்துக்குமரன். கந்தன் வேலாக வீற்றிருக்கும் நல்லூரிலே முருகன் அருளாட்சி நடக்குது நல்லூரிலே. அருள் வேண்டி வந்திடும் அடியவர்க்கு அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. நல்லதையை என்றும் நீ செய்து விடு, நல்லதையை என்றும் நீ நினைத்து விடு, நல்லதையை என்றும் நீ செய்து விடு. நல்லூரான என்றும் நீ தொழுது விடு, நல்லூரான என்றும் நீ தொழுது விடு. கந்தன் நல்லருளை நீ வேண்டி பெற்றுவிடு, கந்தன் நல்லருளை நீ வேண்டி பெற்றுவிடு. கந்தன் வேலாக வீற்றிருக்கும் நல்லூரிலே முருகன் அருளாட்சி நடக்குது நல்லூரிலே. அருள் வேண்டி வந்திடும் அடியவர்க்கு அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. பாதமலர் தொழுது வணங்கி விடு, நல்லூர் கந்தன் காரடிக்கு சென்று விடு. அவன் பாதமலர் தொழுது வணங்கி விடு. தீனைப்புறம் காத்த வள்ளி கணவனடா, தீனைப்புறம் காத்த வள்ளி கணவனடா. அவன் ஆறுதலை தர ஓடி வருவானடா, அவன் ஆறுதலை தர ஓடி வருவானடா. கந்தன் வேலாக வீற்றிருக்கும் நல்லூரிலே முருகன் அருளாட்சி நடக்குது நல்லூரிலே. அருள் வேண்டி வந்திடும் அடியவர்க்கு அவன் அரவணைத்து அருள் புரிவான் நல்லூரிலே. கந்தன் வேலாக வீற்றிருக்கும் நல்லூரிலே.
இளையவனே வேல் முருகா என் கரை கண்டன் திருமகனே வேல் முருகா முருகா கணபதிக்கு இளையவனே வேல் முருகா என் கரை கண்டன் திருமகனே வேல் முருகா முருகா கணபதிக்கு இளையவனே வேல் முருகா ஒருமுகம் கொண்டவனே வேல் முருகா அவை பாட்டிக்கு அருள் தந்தாய் வேல் முருகா அறுமுகம் கொண்டவனே வேல் முருகா அவை பாட்டிக்கு அருள் தந்தாய் வேல் முருகா நாவல் பழம் தந்தவனே வேல் முருகா இப்படி வரப்போகுது கதிரிஞ்சு வரப்போகுது அழகெல்லாம் சக்தியாரும் அன்பெல்லாம் சக்தியாரும் அறிவெல்லாம் சக்தியாரும் அனைத்துமே சக்தியாரும் சத்தியம் சக்தியாரும் ஞானமும் சக்தியாரும் பத்திரடா புவனையையும் அனைவரும் அதற்குள்ளே உண்மையாய் ஆன்மாவாய் இருப்பதை இப்பையில் உணர்கிறார் இன்பு திருப்பதற்கு அமைதியாய்
தந்தையானவன் குழந்தையானவன் முருகா குருவுமானவன் பாலனானவன் முருகா வேலனானவன் பழமுமானவன் நல்லூர் கந்தனானவன் பழமுமானவன் நல்லூர் கந்தனானவன் தாயுமானவன் முருகா தந்தையானவன் குழந்தையானவன் முருகா குருவுமானவன் பாலனானவன் முருகா வேலனானவன் பழமுமானவன் நல்லூர் கந்தனானவன் மகிழ்வதிலே நல்லூர் கந்தனானவன் அன்பர் கூரைகளை போக்கி மகிழ்வதிலே நல்லூர் கந்தனானவன் அசுரரை அழித்து தேவரை காத்து வீரனானவன் ஈழ மக்களை என்றும் காப்பதிலே அவன் முதன்மையானவன் ஈழ மக்களை என்றும் காப்பதிலே அவன் முதன்மையானவன் தாயுமானவன் முருகா தந்தையானவன் குழந்தையானவன் முருகா குருவுமானவன் அபயம் என்று கூறியழைத்தால் ஓடி வருபவன் நீல வண்ணமயிலேறி பக்தரை காக்க ஓடி வருபவன் நீல வண்ணமயிலேறி பக்தரை காக்க ஓடி வருபவன் அடியவர் கேட்டும் வரங்களை கொடுப்பதில் வள்ளலானவன் எங்கள் நல்லூர் பதியில் அருளை பொழியும் கந்தனானவன் எங்கள் நல்லூர் பதியில் அருளை பொழியும் கந்தனானவன் தாயுமானவன் முருகா தந்தையானவன் குழந்தையானவன் முருகா குருவுமானவன் சரவண பவ என்று கூவியழைத்தான் ஓடி வருபவன் அன்பர் அபிஷேகத்தை அன்புடன் ஏற்கும் குமரனானவன் அன்பர் குறைகளை போக்கி மகிழ்வதிலே நல்லூர் கந்தனா அன்னை
இம்மையில் உணர்ந்துதான் இன்புற்றிருப்பதற்கு அமைதியாய் வாழ்வதற்கு அருள்வாய் வரவேலா அருள்புறத்தாயே ஆன்மசக்தி அற்புதமாய் அடியனை கருள்வதுடன் அம்மையே ஆன்மா அதுவே நான் அதுவே நீயும் அனைத்தும் அதுவென்று நீ உணர்ந்து மனமே அம்மையின் உருவம் அன்னைகள் யானைகள் சித்தர்கள் அன்பையே எனது அம்மை என்பர் அன்னை உலகில் வரவில்லை வரவாதே வாழ்க்கும் இடமெல்லாம் அன்பினை தந்திட பராசக்தியாம் அன்பை பற்றிடுகின்றனம் பாவனையுடன் நீயும் அடைக்கலமாகிவிடு வாழ்கிறான் எனக்குள் அற்புத கடவுளை அன்பேதானாய் அதற்குள் ஆன்மாவாய் அம்மையை உணரச் சரணம் அடைந்திடப்பா உனதறிவான உனது ஆன்மாவை நீ உணர உடனடியாக இம்மையில் இக்கணமே உண்மையாக சரணடைவாய் மாதாவின் அருளால் மாவட்ட உணரான்மா உயம் ஜோதியாய் அதற்குள் உணரலாம் நம்பிடுவாய் எல்லாம் அற்புதமாக்கிடவும் நல்லறிவாற்றலும் நலம் தரு ஞானமுடன் பூரண மனிதனாய் புகழை நீ எனையாக்கி பாக்கியத்தோடு பாலெல்லாம் புகழ் பெற புனிதனாக்கி என்னை பொலிபுறச் செய்துவாய் வேத வேதாந்த வாழ்வும் வீரத்தோடரமும் இன்று நல்ல நீதியோடரலும் தந்து நன்னெறியில் என இருத்தி வைத்து குந்தியில் அமைதியோடு அங்கெனும் அழகும் தந்து அருப்புறமும் புவனையையும் மனக்கோட்டை கட்டாமல் புதுக்கோட்டை வந்திடடா புதுக்கோட்டையை நீயும் புவனி கண்டிடடா பத்திடடா புவனேசி பாதமதி பத்திடடா பத்திவிட்டால் பற்றற்ற பரசுகமும் விட்டுவிடும் ஆனந்தமாகவே நீ அதற்குள் மாறிடுவாய் அன்னையின் கவசத்தை அன்புடனே நிற்குழுத ஆச்சார நிஷ்டையுடன் அனுதினமும் ஓடுவீரே அறம் பொருள் இன்பம் வீடு அனுகிரகித்தான் கொண்டிடுவன் அதிசுலபமாகவேதான் அன்னையுடைய முன்னிற்பள் மாதாவின் கவசமிடை மனமுருகி ஓடுவீரே அஷ்டலட்சியம் அகலாதிருந்திடுவன் பரவாது ஓடித்தார் மகராது அருளுண்டாம் புகழுண்டாம் மாதாவின் புண்ணிய லோகமுக்கு ஆச்சார ஒழுக்கமுடன் அன்பு நியமனிக்கையுடன் சிரத்தா பக்தியுடன் ஜெகன்மாதா கவசமிடை ஒரு மரத்தோடு மாதாவும் மறைவதுடன் அன்புருவாம் அம்மையை அதற்குள் உணர்ந்திடலாம் மாதாவும் முன்வந்து மகத்தான வரமருள சொன்னபடி செய்து நீ சுகமடைவாய் மனமே காலையில் எழுந்து வணங்கிடுவோம் கந்தன் புகழை பாடி மகிழ்ந்திடுவோம் காலையில் எழுந்து வணங்கிடுவோம் கந்தன் புகழை பாடி மகிழ்ந்திடுவோம் காலையில் எழுந்து வணங்கிடுவோம் கந்தன் புகழை பாடி மகிழ்ந்திடுவோம் காத்தினி தவழுது மணியோசை காத்தினி தவழுது மணியோசை இது நல்லூர் கந்தன் அருளோசை காலையில் எழுந்து வணங்கிடுவோம் கந்தன் புகழை பாடி மகிழ்ந்திடுவோம் மணக்கும் கந்தன் பாடலிலே பால் மணக்கும் கந்தன் பாடலிலே அவன் பாட கொடுத்திடுவாய் கலைவாணி மகிஷாசுரனையும் மற்றுமுள்ள சும்பிரனையும் கண்டனையும் உண்டனையும் ரத்த பீஜாசுரனையும் அகம்பாவ அசுரர்களை அழித்தவனே சந்தமாதா தாமும் ஈஸ்வரியே சந்தோஷம் என கருள சக்தியாய் வந்திடம்மா புவனாம்பிகை தாயே சத்து செத்தின் வடிவான சித்தேஸ்வரி தாயே ஜெயந்தி மங்களா ஆயிரம் நாமமுள்ள ஆதி புவனேசி போற்றி
சாந்தி சுகம் தரும் தோஷம் அகற்றி விப்பாய் கல்யாணி போற்றி போற்றி ஏகாட்சரம் அகத்துள்ளோய் போற்றி போற்றி சர்வேசி சாட்சி ரூபே சர்வக்கே போற்றி போற்றி கதாரார்த்தா கவாலினி காலகந்திரி போற்றி 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 நகாரிணி லக்ஷ்மணே ரத்னசக்தியே போற்றி போற்றி லிங்கானி சித்தாயே குருவே போற்றி போற்றி பஞ்சநாதரித்தாயே வாராசி போற்றி ஸ்ரீமாத்ரா ஸ்ரீமாராசி வந்திதம்மா ஸ்ரீமாத்ரே ஒரே சித்தியமே வந்திதம்மா சித்தனி குண்ட சம்போதா விஷ்ணு வந்திதம்மா ஆனந்தமாய் தொழுவேற்றும் தேவர்கள் முக்தர்களும் தியானம் தொழுவேற்றாம் போகத்தை போக்கடிப்பாய் பாவனா திணித்தாயே பாவத்தை போக்கிடுவாய் கோபத்தை போக்கடிக்கும் கோத சமனித்தாயே லோபித்தனம் அகற்றும் லோபனாயே மகாரூபே மகாபூஜ்யே மகாபாதகநாசினியே மண்டலமத்தை உணர்த்திடுவாய் குமார கணநாதப்பா அகங்காரம் அகற்றிடுவாய் ராஜராஜேஸ்வரி தாயே ராஜலட்சுமி மரமருள்வாய் துன்பமெல்லாம் விலக்கி துரிய சேர்த்திடுவாய் ஞான வைராக்கியமும் நான் மறை என் உணவெல்லாம் உனக்கேற்ற நைவேத்தியமாகும் அம்மா நான் நடப்பதை பிரதட்சணமாய் நம்பிவிட்டேன் தாயே என் உடல் ஆட்டம் எல்லாம் உனக்கருணும் முத்திரையா என் உயிருக்கு உயிரான ஆத்மசக்தி நீ என்றோ அங்கிங்கனானவரை என்னும் சக்திமயம் அழகிலும் அன்பிலும் அறிவிலும் சக்திமயம் அனைத்தும் பராசக்தி அணுக்களெல்லாம் சக்திமயம் சக்தி இல்லாத தெய்வம் தவறென்று உணர்ந்திடலா தெய்வங்களுக்குள்ளே தேவி இருப்பதாலே சக்தியுள்ள தெய்வம் என்று கருவியில் சொல்லுகிறார் ஹரிகர பிரம்மாவும் அங்கே ஆதிசக்தி காத்திரம்மா என்னை இறக்கிப்பாய் என் தாயை இறக்கிப்பாய் மேலே பவானி தாயும் இச்சுகள் தோல்வி சிவகாம்பா காத்திருவாய் குறிக்கெல்லாம் மூகாம்பா ரட்சிப்பாய் காத்திடம்மா காயத்ரி நன்றிமை போல் காத்திடம்மா பாராய் நோபாரி நாரத்தினை ரட்சிப்பாய் கண்டிகை சக்தி கௌரி சங்கடங்கள் நீக்கிடுவாய் அஷ்டலட்சுமி தாயை அமர்த்திடம்மா என்பதம்மா நமஸ்காரம் பல சுவை இருக்கும் தென்றல் தவழும் மலையினிலே தென்றல் தவழும் மலையினிலே அங்கு கந்தன்
அருவாமையினிலே காலையில் எழுந்து வணங்கிடுவோம் கந்தன் புகழை பாடி மகிழ்ந்திடுவோம் காத்தினி தவழுது மணியோசை காத்தினி தவழுது மணியோசை இது நல்லூர் கந்தன் அருளோசை காலையில் எழுந்து வணங்கிடுவோம் கந்தன் புகழை பாடி மகிழ்ந்திடுவோம் நெய்யினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளினுடைய 2024ஆம் ஆண்டு மகோற்சவ பெருவிழாவிலே இன்றைய தேர் திருவிழா கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்பாள் இப்போது வடக்கு வீதியிலே அங்கே எழுந்தருளி அங்கே அம்பாள் இப்போது ஈசான மூலையை நோக்கி வருகிற வேளை அற்புதமான தருணம். பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் நயினாதீவிலே நிறைந்திருக்கிறார்கள். 64 சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம், நயினாதீவு தனிச்சுரப்பு கொண்ட தலம். இங்கே பஞ்சகிருத்தியங்களிலே இன்றைய தேர் திருவிழா கோலாகலமாக இப்போது பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாலாபுரத்திலும் இந்த நயினாதீவை நோக்கி அடியவர்கள் வருவார்கள். இந்த நயினாதீவிலே 4 மதங்களும் இருக்கிறது. அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அங்கே பள்ளிவாசல் இருக்கிறது, கத்தோலிக்க மதம் இருக்கிறது, அதே போல பௌத்த மதம் இருக்கிறது, அதே போல இந்து மதத்துக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. அவ்வளவு சிறப்புக்குரியதாக இந்த நயினாதீவு சன்னிதானம் சிறப்புக்குரியதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்புக்குரிய சப்த தீவுகளின் நடுநாயகமாக இருக்கிறது. இந்த நயினாதீவிலே அங்கே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது போல நயினாதீவு நாகபூஷணி அம்பாளினுடைய 2024ஆம் ஆண்டிலே இந்த ரதோற்சவத்தை பார்க்கிற போது 3 தேர்கள் வலம் வருகிறது. முருகப்பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய தேர், முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளிவர். அங்கே அம்மா திருவாசி தங்க தகடு, திருவாசியை தங்கத்திலான திருவாசி அங்கே அற்புதத்தை தர அங்கே தங்க ஆபரணங்களை சூடியவளாக அம்மா அழகு நிறைந்த தாயாக காஞ்சிபுர பட்டுடுத்தவளாக அங்கே காட்டு மல்லிகை சுவந்தி என்று பல மலர்களை சூடிய தாயாக எங்கள் நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் இப்போது அங்கே எழுந்தருளி வருகிற அற்புதத்தை பார்க்கிறோம். தேர் என்று சொன்னாலே அது அக்கினி சுவாலை வடிவமுடையது. அந்த 3 தளங்களை கொண்டது. பிரம்மபாகம், ருத்ரபாகம், விஷ்ணுபாகம் என்று. முதலிலே கலசம் இருப்பது ருத்ரபாகம் என்று சொல்லுவார்கள். அந்த சிறப்பை தரக்கூடிய அக்கினி சுவாலை போன்ற ரதம் இயற்கை வளங்களினாலே அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அங்கே கமுகு வாழை என்று அலங்கரிக்கப்பட்ட ரதமாக அம்பாளினுடைய ரதம் காட்சி கொடுக்கிறது. அங்கே 4 சக்கரங்கள் இருக்கு, யசுர், சாமம், அதர்வனம் என்று சொல்லப்படுகிற 4 வேதங்களை காட்டி நிற்கக்கூடியதாக இந்த ரதம் இருக்கிறது. அங்கே 4 தேரோட்டியாக இருக்க 64 சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் என்று சொல்லப்படுகிற நயினாதீவு நாகபூஷணி அங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறாள். அமலனுக்கு அமுதளித்த அன்னபூரணி அங்கே அமுதசுரவி அன்னதான மண்டபத்திலே 2 வேளைகள் சிறப்பாக அடியவர்களுக்கான உவந்து அன்னம் அளிக்கப்படுகிறது. அங்கே மகோற்சவ காலங்கள் மாத்திரமன்று ஏனைய காலங்களிலும் நயினாதீவிலே நித்திய அன்னதானம் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். அவ்வளவு சிறப்புக்குரிய நயினாதீவிலே இன்றைய பெருவிழா கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திரன் சாபம் நீங்கி ஆலயம் கட்டுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்திரனுடைய சாபம் நீங்கிய இடம் நயினாதீவு, ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த இடம் நயினாதீவு, மணிமகளை வந்திறங்கிய இடம் நயினாதீவு, தோஷங்களை நீக்கக்கூடியது அங்கே வன்னி மரம் இருக்கிறது. அது அன்னையினுடைய தலைவிருட்சமாக இருக்கிறது. அன்னைக்கு நவதள கோபுரம் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே பாம்பு கல்லி கருடன் கல் இன்றைக்கும் 11ஆம் திருவிழா சர்ப்ப பூஜையாக இடம்பெறுகிறது. அதே போல அங்கே புளியம் தீவில் இருந்து நாகம் பூக்கொண்டு வந்து அம்பாளுக்கு சொல்வது. ஏன் நண்பர்களே, இந்த மகோற்சவம் ஆரம்பித்த நாளிலே அங்கே குறிக்கட்டுவான் படகிலே இருந்து இந்த துறைமுகத்தை நோக்கி நயினாதீவு வருகிற வேளை அங்கே நாகம் காட்சி கொடுத்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த திருவிழா காலத்திலே கூட நாகம் இந்த ஆலய சூழல் எங்கும் பலம் பெறுவது, உலா பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்புக்குரிய நயினாதீவிலே இன்றைய பக்திபூர்வமான வழிபாடுகளை பல்லாயிரக்கணக்கான, நான் நினைக்கிறேன் தேருக்கு பின்னே 5000 6000 அடியவர்கள் அங்க பிரகடனம் செய்து வருகிற காட்சி. அங்கே கற்பூர சட்டிகளை சுமந்து வருகிற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதற்காக சுமந்து வருகிற அடியவர்கள், அதே போல தூக்கு காவடி, பறவை காவடி, கரகாட்டம், ஏராளமான ஒரு பக்தி நேர்த்திக்கடன்களை இங்கே அடியவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நயினாதீவு மண்ணிலே பார்க்கிறோம். அற்புதமான திருச்சேவையை நீங்களும் பணியுங்கள். வாழ்வு மலர நாங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். என்றும் உங்கள் அன்புக்குரிய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவனாய் அல்வாய் உன்னேஷ். வணக்கம். அன்னை புவனேஸ்வரி அதற்குள் இருக்கிறதா?
அகற்றிடுமே பகுத்தறிவுள்ள நீயும் பத்திரடா போரையும் அனைவரும் இருக்கும் ஆன்மா புவனேசி உணர உடனடியாக இம்மையில் இருக்கிறது உண்மையான புதுக்கோட்டையில் நீயும் புவனேசி சிதந்திரடா அத்திரடா புவனேசி வானவரி கட்டிடடா ஆச்சார ஒழுக்கமுடன் அன்பு வைத்தறி மாதாவாய் வந்து வரமருள்வாய் கௌமாரித்தாயே காசிதம்மா உள்ளிருந்து உலகம் தாயே பிரமையை போட்டிடுவாய் துடைத்து காப்பாய்